வீட்டுக்கு வந்தவங்கள தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க ரோஹிணி. கிருஷோட பெரியம்மா பெரியப்பாவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டா இந்த கேஸில் ஈஸியாக நமக்கு வந்துட்டு இங்கே சாதகமாக எல்லாமே நடிக்கும், எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே ரோஹிணி இங்கே வந்திருக்காங்க. கிருஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும், உன் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கோம் ரோஹிணி, அதுக்காக நிச்சயமாக நாங்கள் உனக்கு உதவி பண்ணுவோம். உங்கள் அம்மா எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க, அதை நாங்கள் பார்க்கணும், அதுதாம்மா எங்களுக்கு வேணும். கிருஷ்ணியும் சந்தோஷமா அந்த வாழ்க்கையில ஒரு குடும்பத்தோட நீ வாழ்றதை பார்த்து சந்தோஷப்படணும். நிச்சயமா நாங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் செய்வோன்னு கிருஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரோஹிணி கிட்ட வாக்கு கொடுக்க ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏமா உன் பக்கம் ஆதாரத்துக்கு யாராவது வக்கீல ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த அளவுக்கு இப்போ என் கையில் பணம் எதுவும் இல்லாததுனால எனக்காக நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இந்த கேஸ்க்கெல்லாம் ஏதாவது வக்கீல் வச்சு நீ மூவ் பண்ணாதாம்மா உன்னால் இந்த கேஸில் ஜெயிக்க முடியும், நீ நினச்ச மாதிரி உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு அங்கே கிருஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் சொல்ல அதை கேட்டதுமே ரோஹிணியும் மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங் போல் போய் பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணியும் சரின்னு தலையாட்டிடுறாங்க. இதுக்கு தான் உன்னுடைய கஷ்டத்தை நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உனக்கு கூடவே இருக்கவங்களுக்கு சொன்னா எல்லாமே நல்லபடியாக முடியும்னு எனக்கு தோணுச்சுமான்னு அங்கே கிருஷோட பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணி கிட்ட. ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரோஹிணிக்காக வாதாடுறதுக்கு வக்கீலுமே இப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்த நாள் எங்கள் ஹியரிங் வருது. செகண்ட் ஹியரிங்க்கு எல்லாருமே எங்கள் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு எங்கள் முத்து, மீனா, அப்புறம் அண்ணாமலை, விஜயா, மனோஜ்னு எல்லாமே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி தான் ஃபேமிலியோட நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு தெனாவட்டை பார்த்தியாமா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவன் மேலே எங்கள் மனோஜ் சொல்ல. தேவையில்லாமல் முன்னாடி கோவப்பட்ட மாதிரி இப்போ ஏதாவது கோவத்தைப்பட்டு அப்புறம் காரியத்தை கெடுத்துறாதீங்க, அப்புறம் நீங்கள் வேறு வக்கீல் பார்த்து தான் வாதாடணும் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல இதை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க விஜயா. இல்லை மேடம் இல்லை மேடம் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. கூடவே நிற்கிற மனோஜுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் விஜயா ரெண்டு பேருமே அமைதியாகவே இருக்காங்க. முத்துவும் மீனாவும் ஏற்கனவே உங்களை விசாரிச்சதான், திரும்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வந்து அன்னைக்கு சொன்னதே நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறது தானே மேடம், அதுக்கு நாங்கள் ஏன் மாற்றி பேச போகிறோம், உண்மை என்றைக்குமே உண்மையாக மட்டும்தான் இருக்கும், பொய் சொல்கிறவங்க தான் மாற்றி மாற்றி பேசி கடைசியில் எங்கள் சிக்கலே சிக்குவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது என்னமோ உண்மைதாம்மா, சரிம்மா நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க கிருஷ்ணாராம். இந்த பக்கம் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து எதையும் என்னால் வாதாட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு வக்கீல் ஃபீஸெல்லாம் கொடுத்து வக்கீலை ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நானும் அதை தாண்டா கவனித்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே கிருஷோட பெரியம்மா பெரியப்பா உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இதை பார்த்த முத்துவும் மீனாவும் ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் அதை பார்த்ததும் அதிர்ந்து போக அவங்க பக்கத்தில் போகவும் செய்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் பக்கத்தில் வராங்க. இவ தான் உன் ஒய்ஃபாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. நீ எங்கன்னு சொல்லும்போது, என் அண்ணனுடைய கேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ அந்த கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது, ஓ உங்கள் அண்ணன் தான் இங்கே மேரேஜ் பண்ணியிருக்க பொண்ணு ரோஹிணியா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன்ப்பா, நாங்கள் தான் வக்கீலுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் ஏதோ தெரியாத ஒரு தப்பு பண்ணி இப்போ வரைக்கும் அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லதை வாழ்க்கையில் நடக்காதான்னு தானப்பா நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதும், திரும்பவும் நீங்கள் தப்பு தான் பண்ணுறீங்க, திரும்பவும் நீங்கள் அந்த கல்யாணிக்கு உதவி செய்கிறதா நினச்சி அண்ணனுடைய வாழ்க்கையில் கெடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுறதுப்பா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கல்யாணி சொல்லிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுன்னு சொல்ல, ஆமாம் அது என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு அப்படின்னு முத்துவும் யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. சரிப்பா நாங்கள் வரோன்னு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அங்கே கிருஷோடையே போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் பெரியம்மா பெரியப்பான்னு எல்லாருமே வாதாடுற வக்கீலுமே அங்கே தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் தான் கூப்பிடுறாங்க எங்கள் கோர்ட்டுக்கு உள்ள. மனோஜ் ஒரு பக்கம், ரோஹிணி ஒரு பக்கம் வந்து நிற்க, இந்த பக்கம் மனோஜுக்காக வாதாடுற கிருஷ்ணாராம், இன்னொரு பக்கம் ரோஹிணிக்காக வாதாடுற அந்த லேடி வக்கீல் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. சரி அவங்க தரப்பு வாதங்களை முன்வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கிருஷ்ணாராம் ஏற்கனவே சொன்னது தான், அந்த விஷயத்தை பற்றியே தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கிருஷ்ணாராம் திரும்பவும் அதே விஷயத்தை பற்றி திரும்பவும் கோர்ட்டில் பேசி எதுக்கு நேரத்தை வீணடிக்கிறீங்க, ஏன் நீங்கள் இதுக்கப்புறமா வேறு எந்த நியூஸும் கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இவங்க இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்கிறவங்களும் ஒரே விஷயத்தில் உறுதியாக தான் இருப்பாங்க கிருஷ்ணாராம் அப்படின்னு வக்கீலும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா உங்கள் தரப்பு வக்கீலை நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல், உங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ஒரு சில விஷயங்களை இங்கே மனோஜிட்ட கேட்க வேண்டியது இருக்குன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லும்போது, அதுக்கு கிருஷ்ணாராம் அவங்கள ஒரு பார்வை பார்க்க அவங்களும் கிளம்பி வந்து இங்கே மனோஜ் பக்கத்தில் நிற்கிறாங்க. ரோஹிணி சொன்ன விஷயம் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி தானே சொல்ல, ஆமாம் ஆமாம் உண்மையிலேயே அவள் சொன்ன விஷயம்
விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது. அவ கூட நான் 2 வருஷமும் வாழ்ந்திருக்கேன். அந்த 2 வருஷம் வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்தான்னு நினச்சேன். ஆனால் பொய்யான வாழ்க்கையை தான் என் கூட அவள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான்னு எங்களுக்கு இப்போதானே தெரிய வந்தது. அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயமோ குழந்தை கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான்ற விஷயமோ எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மனைவி எங்க ரோஹிணின்ற கல்யாணி எனக்கு எல்லாம் தெரியும், என் புருஷனுக்கு எல்லாம் தெரியும்ல இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மனோஜ் வந்துட்டு அடித்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து விசாரணை பண்ணுறாங்க. இப்போ எந்த வாதத்தை முன்வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டே ஆவலோட எதிர்பார்த்துருக்க ஜட்ஜுக்கிட்ட இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, ஐயா இதில் என்னுடைய வீடியோ ஆதாரம் ஒன்று இருக்குன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் அதாவது ரோஹிணிக்காக வாதாட வந்த அந்த லேடி வக்கீல் வந்து இங்கே அங்கே உட்கார்ந்துருக்க ஜட்ஜ் கிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதியுமே அதை வாங்கவும் செய்கிறாங்க. அதை வாங்கி பார்த்த நீதிபதிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இதுன்னு ரொம்ப வாயை பிளந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாராமையும் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்போது ஒரே ஒருத்தருக்காக தான் வாதாட வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏமா எதிர்த்தரப்பு வக்கீல்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு எதிரான வீடியோவை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, உண்மை நியாயம் இது எல்லாத்துக்கும் புறம்பா என்றைக்குமே நான் நிற்க மாட்டேன். இந்த கிருஷ்ணாராம் ஜெயிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. கிருஷ்ணாராம்க்கு எதிராக நான் பல இடங்களில் வாதாடவும் செஞ்சுருக்கேன். ஆனால் உண்மை நியாயத்துக்கு எதிராக நான் என்றைக்குமே போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய மகள் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தாலும் இன்றைக்கும் நான் நியாயத்து பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு நீதிபதியே வந்துட்டு அதிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. நீதிபதிக்கும் அவங்க மகளும் தான் அது. என்னதான் குடும்ப பிரச்சனை காரணமாக 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாலும் அப்பாவுக்கும் மகளுக்கு இருக்குமான பந்தம் என்றைக்குமே விட்டு போக போகிறது இல்லைல்ல, அதுதான் அங்கே நடக்கவும் செய்து. இதை கேட்டதும் நீதிபதியும் அவங்க தன் பொண்ணை பார்த்துட்டு அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. எல்லாருக்குமே அதை பார்க்கவும் செய்கிறாங்க. நீதிபதியை வீட்டுக்கு பார்க்க போனதும் அவங்க வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதாவது அந்த லேடி வக்கீலை பார்க்குறதுக்காக ரோஹிணியை கூட்டிக்கிட்டு கிருஷோட பெரியம்மா 3 பேருமே அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு நடந்த விஷயத்த சொல்லி எங்களுக்காக நீங்கள் வாதாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டவும் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே மனோஜுக்கு தெரியாது, ஆனால் மனோஜுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் மனோஜ் கூட வாழணும்னா எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன். இவங்க 2 பேருமே உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் அந்த லேடி வக்கீலுக்கு ஒரு விஷயமும் தோணிருக்கு, இது தான் அப்பா எடுத்து நடத்துகிற கேஸ் ஆச்சே, இந்த விஷயத்தில் ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்ததா அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. இந்த சுச்சுவேஷனில் நாம் உதவி செஞ்சால் தான் நல்லதாக இருக்குன்னு அப்போ தான் அவங்க வக்கீல் வந்துட்டு அந்த லேடி வக்கீல் வந்துட்டு யோசிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை தான் இங்கே கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்து அத்தனை பேருமே அதிர்ந்து போகிறாங்க. பொய்யான ஒரு விஷயத்துக்காக ஒரு லேடி வக்கீலை தான் பக்கம் நிற்க வைக்கணும்னு நினச்சேன். இங்கே ரோஹிணிக்கு வந்துட்டு பார்த்து முறைக்கிறாங்க. என் பொண்ணு கிரிமினல் லாயராக இருக்கிறதுனால தான் அவள் கூட நான் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நான் பிரிஞ்சிருந்தேன். உண்மையாக நேர்மையாக இன்றைக்கி ஒரு நாள் அவள் இருந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அங்கே உட்காந்துருக்க நீதிபதியும் சொல்ல, இதை கேட்டதும் அவங்க மகளும் சந்தோஷப்படுறாங்க, கிருஷ்ணாராமும் சந்தோஷப்படுறாங்க. இப்போது ரோஹிணி தான் வந்துட்டு ஏமாத்துக்காரி அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. உடனே நீதிபதி அடுத்த ஹியரிங்கில் இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். நிச்சயமாக இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக வாழ்ந்திருக்காங்க, 2 வருஷம் வாழ்க்கையும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போவும் தன் வாழ்க்கைக்காக யார் மேலே வேணாலும் பழி போடலான்ற ஒரு எண்ணத்தோடு ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான நிரந்தர தீர்வு டிவோர்ஸ் மட்டும்தான், நிச்சயமாக அதை நான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே நீதிபதி ஐயா அவர்களும் இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி. அங்கே நின்றுகிட்டு இருக்க அவங்க அண்ணன் அதாவது கிருஷோட பெரியப்பா அவங்களுக்கும் அதிர்ச்சி. அப்போ தான் முத்து வந்து சொல்கிறாங்க, உண்மைக்கு நேர்மைக்கு எதிராக நீங்கள் நின்னீங்க, ஆனால் இன்னைக்கு கடைசியில் ஜெயிச்சது என்னமோ நியாயமும் தர்மமும் மட்டும்தான். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரோஹிணி கூட சேர்ந்து திரும்பவும் பாவத்தை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு அவங்களுக்கு பாடம் புகுட்டுறது மட்டும் இல்லை, ரோஹிணியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கீழே இறங்கி வர நீதிபதி தன் பொண்ணை பார்த்து கட்டி அடைக்க, இத்தனை வருஷமாக நான் கிரிமினல் லாயராக இருந்தேன், எல்லா இடங்கள்லையும் எல்லா சட்டங்களுக்கும் எதிராக இருக்கவங்களுக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கும் நான் வாதாடி அந்த கேஸை வந்துட்டு ஜெயிக்க வச்சுருக்கேன். ஆனால் இந்த தடவை எனக்கு அப்படி செய்ய மனசு வரல. என் வாழ்க்கை மாதிரியே இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. இந்த மனோஜ் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்று தானப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதுமே அவங்க அப்பா கண்கலங்கி அழுத தான் மகளை கட்டி அணைக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணாராமும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடு நின்று பார்த்துட்ருக்காங்க. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இந்த கேஸ்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. இந்த கேஸ் மூலமாக ஒரு அப்பாவும் மகளும் சேர்ந்துட்டாங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குன்னு கிருஷ்ணாராம் அதை நினைச்சு பெருமைப்படவும் செய்கிறாங்க.